ஓகே. நம்ம வந்து ஒரு மைக்க வாங்கி மாட்டுனா மாஸா இருக்கும் வீடியோ அப்படின்னு நெனச்சு ஒரு மைக்க வாங்கி மாட்றேன். ஆனா வீடியோவோட சவுண்ட் அப்படியே தான் இருக்கு. 200% சவுண்ட வச்சு எடிட் பண்ணுவேன். அப்பயும் சவுண்ட் இருக்காது. டெஸ்ட் பண்ணுவோம் அந்த மைக்க. மைக்கோட எப்படி வாய்ஸ் இருக்கு, மைக் இல்லாத எப்படி இருக்குன்ட்டு நான் இப்ப பேசி காட்டுறேன் பாருங்க. கைஸ் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போதுன்னு பார்த்து தான் அந்த பைக்கு, காரு, ஆட்டோலாம் போயிட்டுருக்கும். அப்போன்னு பார்த்து தான் நான் இருக்கிற பீச்சில் வந்து தண்ணி இருக்காது. அதனால மோட்டர் போடுவாங்க. அது ஒரு பக்கம் சவுண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் வந்து சென்னை தாம்பரத்தில இருக்கும் மக்களே. அங்கன்னு பார்த்தா இந்த ஏர்ஃபோர்ஸ்லாம் அப்போன்னு பார்த்து தான் ஃப்ளைட்டெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு கடுப்பேத்திட்டு இருப்பாங்க. வீடியோ ஷூட் பண்ணுற மூடே போயிரும். பட் மோஸ்ட் கேஸில அந்த மாரி சவுண்டெல்லாம் நினச்சு நான் வந்து வரி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வச்சிருக்கேன் இல்லையா ஒரு சின்ன மைக்கு. இது வந்து அந்த நாய்ஸை வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணிரும். ஸோ, அதனால வந்து நான் வந்து அவ்வளவா அந்த சவுண்டெல்லாம் நினச்சு வரி பண்ண மாட்டேன். திடீர்னு எங்கடா சுத்திட்டு இருக்கேன்னு பார்த்தா, இந்த மைக்க நம்ம வந்து அவுட்டோர்ல டெஸ்ட் பண்ண போறோம். இவ்வளோ பக்கம் வச்சு பேசுறேன். இங்க தான் எல்லாச்சும் வச்சு பேசுவாங்க. பட் அவுட்டோர்ல டெஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா இன்டோர்ல ஷூட் பண்ணுங்கன்னா, அந்த வாய்ஸ் வந்து உண்மையிலேயே பூஸ்டடா தான் இருக்கும். பட் அவுட்டோர்ல டெஸ்ட் பண்ணுங்கன்னா, அந்த வாய்ஸ் எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். ஸோ, இந்த வீடியோவுல இந்த மைக்க வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அவுட்டோர்ல. கைஸ் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வறண்ட நிலப்பகுதிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தா கைஸ் இந்த வந்து அந்த நாய்ஸ்லாம் கேன்சல் ஆகுதா? அது வந்து எதனால் கேன்சல் ஆகுது? அந்த மேஜிக் வந்து எதனால் நடக்குது? நம்ம ஃபோனால் நடக்குதா? நம்ம மைக்கால் நடக்குதா? அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டை போட்டேன். ஆக்சுவலாக அது நம்ம மைக்கால் தான் நடக்குது. ஏன் நான் இந்த மைக் வாங்கும்போதே அதில் வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்கினேன். அது வந்து ஓகே எனக்கு வந்து பக்கா லெவலில் கேன்சல் பண்ணாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது கேன்சல் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மைக்கை வாங்கணும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். இந்த மைக்கை வாங்குங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஏன் வாங்கணும், எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறேன். கைஸ் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்வத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அதாச்சும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோலாம் வந்து பேசி அப்லோட் பண்ணேன். அதில் பார்த்தா வாய்ஸே வராது. என்னடா வாய்ஸ் இல்லை, சவுண்ட் இல்லை அப்படின்ட்டு உட்காந்து பார்த்தா நான் என்னோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபோனை இவ்வளோ தூரம் வச்சுட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணேன்னா ஒரு சவுண்டும் கேட்காது. அது மட்டும் இல்லை, நான் வந்து அப்போ சவுண்டாகவும் பேச மாட்டேன். அதனால தானே வீடியோவில் சவுண்டே இல்லை அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்தது. நான் நார்மலாக வந்து இங்கே வந்து மாட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா பக்கம் வச்சு பேசினா அது சவுண்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து அது என்ன பண்ணேன்னா, அந்த சவுண்ட் எல்லாம் வராமல் இருந்துச்சு இல்லையா என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, மில்லியன் ஃபாலோவர்ஸ் தானே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு சவுண்ட் வராதனால செம்ம ஒரு சேடாச்சு. சரி நம்ம ஒரு ஹெட்செட்டை எடுத்து சொருவி பேசுவோம் அப்படின்னு பேசினேன். அதுலேருந்து வந்துச்சுங்க பாருங்க சவுண்டு வேற லெவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சவுண்ட் வந்து அவ்வளோவெல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகல. மேபி அந்த ஹெட்செட் வந்து கொஞ்சம் மொக்கையா என்னன்னு தெரில. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண என்னதான்டா வழி அப்படின்ட்டு உட்காந்து தேடினேன். ஒரு மைக்கை வாங்கி மாட்டினா போதும் மக்களே அப்படின்ட்டு ஒரு விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுச்சு. ஒரு மைக்கை வாங்கி நம்ம ப்ளக் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயமே தெரியாமல் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனிஷியலாக எல்லாரும் என்ன நினைப்போம், வீடியோவில் சவுண்ட் இல்லைனா சவுண்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதை எடிட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா வந்துடும் அப்படின்னு நினைப்போம். நானும் என்ன பண்ணேன்னா என்னோட வீடியோவில் வந்து இனிஷியலெல்லாம் சவுண்ட் இல்லை அப்படின்னு நினச்சி என்னோட வீடியோ எடிட் பண்ணும்போது அதில் வந்து சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பண்ணணும்னா 200% சவுண்டை வச்சு எடிட் பண்ணுவேன். அப்பயும் சவுண்ட் இருக்குது. அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 200% வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். சவுண்ட் எல்லாம் நல்லா வந்துடும். பட் அந்த வீடியோ இறையும் பாருங்க. கேவலமாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்க. ஸோ சவுண்டை கூட்டுறதுனால வீடியோ வந்து சவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வேர்ஸ்டான விஷயம். அதனால தான் ஒரு மைக்கை வாங்கி மாட்டணும் அப்படின்ட்டு ஒரு மைக்கை வாங்கினேன். ஓகே நம்ம வந்து ஒரு மைக்கை வாங்கி மாட்டினா மாசாக இருக்கும் வீடியோ அப்படின்னு நினச்சி ஒரு மைக்கை வாங்கி மாட்டுறேன். ஆனால் வீடியோவோட சவுண்ட் அப்படியே தான் இருக்குது. எனக்கு வந்து செம்ம கன்ஃபியூஷன். என்னடா அது ஒரு 800 ரூபீஸ் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு மைக்கை வாங்கி மாட்டியிருக்கோம். சவுண்ட் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் இருந்தேன். சரி மைக்கை சொருவேன், வீடியோவை ஷூட் பண்ணுவேன், அதே மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். வாய்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும், சவுண்டும் கேட்காது. என்னடா இது மைக் வந்து மொக்கையோ இல்லை இதுலேருந்து இவ்வளோ தான் சவுண்ட் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது கைஸ். நான் வந்து இந்த ரியல்மி ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் என்ன ஃபியூச்சர் இருக்குன்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சவுண்டுக்காக ஒரு மைக்கை ஏதோ ஆட் பண்ணுறோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணாது. அதாச்சும் பெஸ்ட்டாக எதுலேருந்து சவுண்ட் வருதோ, அதாச்சும் ஃபோன்லேருந்து மைக்ரோஃபோனா இல்லை எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோனா எது பெஸ்ட்டுன்ட்டு அதே சூஸ் பண்ணி அது வந்து சவுண்ட் எதில் ரெக்கார்ட் ஆகணும்னு அதை சூஸ் பண்ணுமா. அது சூஸ் பண்ணிச்சு பாருங்க வேற லெவலு. அதுக்கப்புறம் தான் செட்டிங் எல்லாம் நோண்டி அந்த எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற மைக்ரோஃபோன்லேருந்து சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்ட்டு செட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் வந்து கிளியராக வந்துச்சு. ரியல்மி செஞ்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒரு மைக்கை வாங்கி மாட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ரியலான டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை நாள் வந்து சவுண்டு வந்து கேட்கவே கேட்காது, இன்க்ரீஸ் பண்ணால் இறையும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் காரு இந்த மாதிரி ஏதாச்சும் போனால் சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்ற விஷயம்லாம் எல்லா ப்ராப்ளமும் வந்து எனக்கு வந்து சால்வ் ஆச்சு இந்த ஒரு மைக்கை வாங்கி மாட்டினதுக்கு அப்புறம் தான். கைஸ் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, இங்க வந்து ஒரு சில குருவிகள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த ரேடியோ வந்து கேட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. இது மேபி ஃபில்டர் அவுட் பண்ணிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ் அதெல்லாம் இருக்கட்டும். ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன்னா, அந்த மைக்க வாங்கிட்டு இந்த வயரெல்லாம் எடுத்து மாட்டிட்டு இங்க பாருங்க வயர்ஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் எடுத்து மாட்டிட்டு எவன்டா போறது? இந்த வயர்லெஸ் மைக்கெல்லாம் இப்போ ரீசென்ட் டேஸ்ல யூடியூபர்ஸ் வாங்கி மாட்டிட்டு வீடியோ பண்றாங்களே அப்படின்ட்டு வயர்லெஸ் மைக்கோட அந்த ப்ரைஸை போய் பார்த்தேன். ஏதோ ரோடு அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் மக்களே 30,000 போட்டு வச்சிருந்தான். டேய் அப்படின்ட்டு ஷாக் ஆனவன் தான். அதுக்கப்புறம் வேற பிராண்ட்ல வைரஸ் மைக் இருக்கான்னு கூட பார்க்கல. இதுவே போதும், இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு பரிதாபங்கள் சேனல்ல சொல்ற மாதிரி இதே நல்லா இருக்கு அப்படின்ட்டு இதுலயே செட்டில் ஆயிட்டோம் மக்களே. வயர்லெஸ் மைக்கை பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து இந்த மைக் வாங்குறதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்றத பத்தி பேசுவோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து கிளியரா ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ஒரு மைக் வேணும். ஆப்வியஸா அதுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னலா கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் வரும் இல்லையா, அந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் கைஸ் அந்த வயர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லாங்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் வாங்கும் போதே. ஆக்சுவலாக அது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் கைஸ். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா மைக் கொஞ்சம் ஒர்க் ஆகலைன்ட்டு என்னோட மைக் கேட்டாங்க. ஸோ என்னோட மைக் எடுத்து போய் கொடுத்தேன். ஆக்சுவலாக அது வந்து கேமராவில் சொருகணும். அதாவது அந்த பேசுகிற ஆங்கர் வந்து தூரத்தில் இருப்பார், கேமரா வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ அவ்வளோ நீளத்துக்கு ஒரு மைக்கு வேணும் இல்லையா, அதுக்கு வயர் நீளமாக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மைக்கோட வயர் வந்து நல்லாவே நீளமாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மேட்டர் இல்லை மக்களே. என்னோட முக்கியமான ரெக்யூர்மெண்ட் என்னென்னா அது 1000 ருபீஸ்க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு தான் அது என்ன நான் இப்போ சொன்னது எல்லாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு 3 to 4 பிராண்ட்ஸ்லேருந்து ஒரு சில மைக்கெலாம் கிடைச்சிது. அதாச்சும் இந்த ஜேபிஎல்லேருந்து ஒரு மைக் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த போயான் ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது, அதுலேருந்து கிடைச்சிது. இது மாதிரி நான் ரிசர்ச் பண்ணேன், எல்லாத்தையும் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணேன். ப்ரைஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மைக் கைஸ் இது வந்து மானோ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு மைக் கைஸ். இதோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் எடுத்து போட்டு விட்றேன். எனக்கு இதோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு. ஆக்சுவலாக கைஸ் இந்த மைக் இந்த மானோ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு மைக் வாங்கினேன் இல்லையா, அதை பாராட்டணும். ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து இனிஷியல் வீடியோஸில் இனிஷியல் என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல. ஒரு 30-40 வீடியோஸ்க்கு அப்புறம் பார்த்தா நான் வந்து அவ்வளோ சவுண்டெல்லாம் பேச மாட்டேன். அப்படி பேசுனாலும் என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக ரெக்கார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் எல்லாம் ரிமூவும் பண்ணிடும். ப்ரைஸும் பார்த்தா என்னோட பட்ஜெட்குள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி ரீசனால தான் நான் இந்த மைக்கை வாங்கினேன். ஓவராலாக பார்த்தா இந்த பட்ஜெட்டில் இது நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 2 பிராண்டோட மைக்கும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வேணா சொல்லுங்கள், இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன், வேணா வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்கன்றதுக்கான வீடியோ இல்லை, ஒரு மைக் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கைஸ் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மைக்கை வாங்கி உங்கள் ஃபோனில் சொருவிடுங்க. எனக்கு இந்த மாதிரி சொருவதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவில் ஆடியோ ரிலேட்டடான எல்லா இஷ்யூவும் சால்வ் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு 500 ருபீஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு மைக்காக பார்த்து வாங்குங்க. நல்லா ரிசர்ச் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கோ, அந்த ப்ரைஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஒர்த்தாக இருக்கும் உங்கள் சேனலோட அந்த வீடியோ குவாலிட்டி. கைஸ் ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பண்ணணும்னா என்னோடய ஃபோன் எடுப்பேன், அதுக்கப்புறம் என்னோடய மைக் எடுப்பேன், வேறு எதையும் எடுக்க மாட்டேன். போய் என்னோடய ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் மைக்கை சொருவிட்டு நான் பாட்டு பேச ஆரம்பிச்சிருவேன். சூப்பராக இருக்கும். வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி. வேறு எந்த கஷ்டமும் இல்லை. ஃபோன் மைக் இருந்தால் போதும், நம்ம போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ் இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மைக்கெலாம் வேணும்னு அவசியம் இல்லை. ஃபோன்லேயே பேசுங்க, இல்லைனா ஒரு ஹெட்செட்டை மாட்டி விட்ருங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். பட் ஒரு 20-30 வீடியோஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மைக் வாங்குங்க கைஸ். அப்போ தான் அது வந்து டீசெண்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த மைக்கை நீங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேமராலலாம் பேசுனீங்கன்னா அப்போ வந்து இதில் வந்து இங்கே ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா கேமராவில் ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி தான் நான்லாம் பண்ணேங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மைண்டில் வேணால் வச்சுக்கோங்க. கைஸ் நம்ம இப்போ வந்து இந்த டெஸ்ட் பண்ணுவோம் இந்த மைக்கோட எப்படி வாய்ஸ் இருக்குது, மைக்கில் அது எப்படி இருக்குன்ட்டு நான் இப்போ பேசி காட்டுறேன் பாருங்க. கைஸ் இப்போ வந்து என்னோடய ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி இந்த மைக்கை வந்து சொருவாமல் டெஸ்ட் பண்ணுறோம். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள். சுமாரா சூப்பராக இதே வச்சுக்கலாமா இல்லை மைக் வாங்கலாமான்னு சொல்லுங்கள்.
ஆனால் கைஸ் நான் இப்போ வந்து நம்மளோட சூப்பர் டூப்பர் மைக்கெல்லாம் இல்லை, சுமாரான மைக் எடுத்து சொறி விட்டுருக்கேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது, கிளியராக இருக்கா, கொஞ்சம் லவுடாக இருக்கா, இல்லை அதே தான் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா டாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாத இருக்கிற ஒரு நல்ல உள்ளத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கைஸ் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் எப்பயாச்சும் ரேர் கேஸில் தான் பண்ணுவேன். இந்த வீடியோவை ஏன் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை, பட் பண்ணலாமே அப்படின்ட்டு பண்ணேன். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரேர் கேஸில் தான் பண்ணுவேன். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட மைக் டெஸ்ட் 1 2 3 இன் அவுட்டோரில். ஓகே கைஸ், என்னோட நேம் வந்து ஏகே எனும் அஜித் குமார். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.